ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் 300 கோடி வசூல் பண்ண திரைப்படம் எதெல்லாம்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படம் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்து. அதேமாரி வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படம் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்து. சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த இயந்திரன் 2 திரைப்படம் 300 கோடி வசூல் பண்ணியிருந்து. மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம் நடித்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் பாகம் 1 300 கோடி வசூல் பண்ணியிருந்து. ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்து. பொன்னியின் செல்வன் பாகம் 2 அந்த திரைப்படம் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்து. சங்கர் இயக்கத்தில் 2.0 அந்த திரைப்படம் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்து. ரீசெண்டாக நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படமும் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிகிட்டு இருக்குது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடித்த விக்ரம் திரைப்படம் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்து. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் 300 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதை பற்றி என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.